வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு என்றைக்கும் தலைவணங்காது என்று திட்டவட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் அரசியல் கடமையை செய்ய தவறுவதாக அர்த்தமில்லையா என கேள்வி. கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட வழக்கில் கைதான ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என அறிவிப்பு. நாளை நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 3900 இடங்களுக்கு 13,83,000 பேர் எழுதுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வையொட்டி மதுரையில் தனியார் பேருந்தில் வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்டதால் சர்ச்சை. வினாத்தாள் எதுவும் கசியவில்லை என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஜூலை 15 முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநாள் பயணமாக வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர வாய்ப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பங்கேற்பார் என தகவல். அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகே மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஜெயலலிதாவை சந்தித்தது மிகப்பெரிய தவறு என்ற வைகோவின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி. தனது வீட்டில் யாரோ ஒட்டுக்கேட்பு கருவி வைத்துள்ளதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. கருவியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் ராமதாஸ் பேட்டி. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். வனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு. தன்னுடைய ராத்திரி சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு. தனது மகளின் திருமண விழாவுக்கு நேரில் சென்று வாழ்த்திய முதலமைச்சருக்கு நடிகர் கிங்காங் நன்றி. எங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் இதை மறக்காது என நிகழ்ச்சி. சந்தோஷத்தில் எனக்கு அப்படியே கையை விடல கால் விடல, அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னை மணலி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி. நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். சென்னை வானகரம் பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. 2 சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு. புது மணப்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கொரியர் நிறுவனத்தில் கிளீனர் இயக்கிய சரக்கு வாகனம் மோதி விபத்து. 2 உயிரிழந்த பரிதாபம். வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் பேசியதால் சர்ச்சை.
பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக பரவும் தகவல் வதந்தி. மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம். வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு என்றைக்கும் தலைவணங்காது என்று திட்டவட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் அரசியல் கடமையை செய்ய தவறுவதாக அர்த்தமில்லையா என கேள்வி. கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட வழக்கில் கைதான ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என அறிவிப்பு. நாளை நடைபெறுகிறது TNPSC குரூப் 4 தேர்வு. 3900 இடங்களுக்கு 13,83,000 பேர் எழுதுகின்றனர். TNPSC குரூப் 4 தேர்வையொட்டி மதுரையில் தனியார் பேருந்தில் வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்டதால் சர்ச்சை. வினாத்தாள் எதுவும் கசியவில்லை என TNPSC தலைவர் பிரபாகர் விளக்கம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஜூலை 15 முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநாள் பயணமாக வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர வாய்ப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பங்கேற்பார் என தகவல். அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகே மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஜெயலலிதாவை சந்தித்தது மிகப்பெரிய தவறு என்ற வைகோவின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி. தனது வீட்டில் யாரோ ஒட்டுக்கேட்பு கருவி வைத்துள்ளதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. கருவியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் ராமதாஸ் பேட்டி. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். வனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு. தன்னுடைய ராத்திரி சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு. தனது மகளின் திருமண விழாவுக்கு நேரில் சென்று வாழ்த்திய முதலமைச்சருக்கு நடிகர் கிங்காங் நன்றி. எங்கள் குடும்பம் என்றென்றைக்கும் இதை மறக்காது என நிகழ்ச்சி. நான் நினச்சே பார்க்கல, திடீர்னு இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னும் அப்படியே சந்தோஷத்தில் எனக்கு அப்படியே கையை விடல கால் விடல, அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னை மணலி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி. நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். சென்னை வானகரம் பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. 2 சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு. புது மணப்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கொரியர் நிறுவனத்தில் கிளீனர் இயக்கிய சரக்கு வாகனம் மோதி விபத்து. 2 உயிரிழந்த பரிதாபம். வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் பேசியதால் சர்ச்சை.
பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக பரவும் தகவல் வதந்தி. மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம்.